திருப்பி ஒரு ஜாலியான எபிசோட் பாண்டியன் ஷோ சீரியலில் சில விஷயங்கள் கொஞ்சம் சீரியஸாக இருந்தாலும் சில விஷயங்கள் ரசிக்கிறபடியே இருந்துச்சு. ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து இப்போ ராஜியை பிக்கப் பண்ணுறதா கதிர் வராரு. 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே முத்துவேல் வந்துடுறாரு. ஸோ முத்துவேல் கிட்ட ராஜி போயிட்டு நான் அங்கே சந்தோஷமாக இருக்கேன், என்னை யாரும் வந்து ஏமாத்தலை, கடத்திட்டு போய் இது பண்ணலை, நான் தப்பாக எடுத்த ஒரு முடிவுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணிட்டான் கதிர், அவ்வளோதான் உண்மை. ஆனால் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என் அண்ணன் குமரவேல் நடந்துக்கிட்டாங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. அரசியை பழி வாங்குறதுக்கலாம் தயவு செஞ்சு பழி வாங்க வேணாம்னு சொல்லுங்கள், அவனும் சீக்கிரம் வந்துடுவான், அவனை திருத்திடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இதை சக்திவேல் பார்த்துடுறாரு. முத்துவேல் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்து அவர் கோபத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசலை. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமயில் இப்போ சரவணா கிட்ட பேச வர அவர் பார்த்தா குழந்தைங்க ஃபோட்டோவாக பார்த்து முத்தம் கொடுத்துட்ருக்காரு. என் குழந்தைய எனக்கு பார்க்கணும் போல இருக்குன்ட்டு. இப்போவே நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது ப்ரெக்னென்ட்டு கிடையாது. இவ்வளோ தூரம் ஒரு ஆசையோட ஏக்கத்தோடு கொண்டு போனாலே மேலே ஏற்றி பொதுக்கடி அப்படின்னு கீழே போட்டுறது தான் வந்து கதையில் சீரியலில் முக்கியமாக விறுவிறுப்புக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நடுவில் ஸ்கேனுக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கேனெல்லாம் எடுத்து வந்து ஒவ்வொரு ஸ்கேனாக எடுத்து ஃபோட்டோ வச்சிடலாம் நம்ம வீட்டில் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முதல் ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும் தான் தோணுது, குழந்தையே இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி போய் முடிய போகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பர்ஃப்யூம் தீர்ந்து போச்சு அப்படின்னு செந்தில் கேட்க மீனா ரொம்ப அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பர்ஃப்யூமை கொடுக்குறாங்க. எல்லாரும் பர்ஃப்யூம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாண்டியன் பர்ஃப்யூம்னா கொஞ்சம் அடிக்கணும்டா, நாத்தம் மருந்து அடிக்கிற மாதிரி இவ்வளோ அடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் பேச கரெக்டு தான் மாமா அப்படின்னு மீனா பேசின உடனே 10,000 ரூபாய்க்கு ஒரு பர்ஃப்யூம் வாங்கி அவர் மூக்கிலே அடிச்சு விட்றாங்கிறாரு இவர். அடிப்பேன், நல்லா கவர்மெண்ட் வேலை கிடச்சுன்னா இவ்வளோ ஓவராக பேசுறியா அப்படின்னு இவங்க பேசிட்டு கடனை எப்படா அடைப்பேன் அந்த புள்ள வாங்கின கடனை அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ செந்திலுக்கு சப்போர்ட் பண்ணி கோமதி பேசுகிறாங்க. ஓ கவர்மெண்ட் வேலை கிடச்சோன்னா அப்படியே அவன் பக்கம் தப்பிட்டியா, நாளைக்கு இவன் ட்ராவல்ஸ் வச்சா இவன் பக்கம் தப்பிடுவியா அப்படிங்கிறாரு பாண்டியன். இப்போ சாப்பிட்டுட்டு தானே இருக்கான் விடுங்க அப்படின்னா கதிர்கிட்ட என்னடா பண்ண போகிற, அடுத்து ஏற்கனவே ஒரு காரியம் பண்ண இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், விடுங்க நீங்கள் போங்க, நேற்று கூட சொன்னீங்க இவனை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது அப்படின்னு கோமதி சொன்னோன்னே ஐயோ இதை போட்டு உடச்சிட்டாங்க, லூசு ஏதாவது கனவு கண்டிருப்பேன் அப்படின்னு குடுன்னு ஓடிட்டாரு பாண்டியன். அதை பார்த்து கதிரும் ராஜியும் பேசிகிட்டு இருக்கும் போதே இப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் இந்த வீட்டில், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ட்ராவல்ஸ் வைக்கிறதுக்கான பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க கோமதி. அப்படி என்னம்மா அந்த வீட்டில் காஸ்ட்லியான பொருள் இருக்குன்னு அரசி கேட்டோன்னே ஏன் நீ விற்க போறியா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இது எங்கே போய் முடிய வாய்ப்பு இருக்குன்னா நகை விவகாரத்தில் தான். இவங்க நகையை போய் அடகு வச்சிடலாம், ராஜிக்கு தோணும் அதே விஷயம். ஆனால் இவங்க நகையை வைக்கலான்னு எடுக்கும் பொழுது தங்கமயில் நகை கவரிங்னு பார்க்க போகிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சக்திவேல் நேராக வீட்டுக்கு வந்து முத்துவேல் கிட்ட சண்டை போட, முத்துவேல் கிட்ட என்ன அவங்க பொண்ணை கூட்டுற போகிறீங்களா, என் பையனை மட்டும் ஜெயிலில் அப்படியே காய விட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும் போது உன்கிட்ட பேசுவானா மனுஷன் முத்துவேல் போயிடுறாரு. ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு வந்து பாட்டி கேட்டுட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாறி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் சொன்னது கரெக்டு தானே, நீங்களாம் மாறிட்டீங்க தானே அப்படின்னு அவங்களும் கோபமாக போகிறாங்க. என்னடா அந்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறதையும் சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடம்பொருள் நவுங்கிற நம்மளோட இன்னொரு சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.